11 திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் நிறைய வாழ்த்துறதுக்காக நிறைய பெருமவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கும் ஹீரோ நவீன் சந்தர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழாநாயகன் நியமான் அவர்கள் அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லிட்டு நல்ல எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் என்ன படத்துக்கு ஆடியோ எதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் எடுக்கிற அந்த லைப்ரரிக்காரன் சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, என்ன சார் இருக்கிற படத்துக்கு அவர் பார்க்குற படத்துக்கு சம்மந்தமே இல்லை, கத்தி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த க்ரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்ருப்போம். இருந்தாலும் இந்த க்ரைம் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும். அதனால் அடுத்தது என்னன்னு அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிமறை காத்திரு, கைதின் டைரி, இதுதான் அவ்வளோதான் பண்ணேன். வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது என்ன அவ்வளோ அந்த க்ரைமுங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு டெட் பாடி ஒரு ரூமை சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்துருக்கும், லாக் ஆகிருக்கும், வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டுருக்கும். அப்போ எல்லோரும் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு கதவை உள்ளே தாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சூசைடு தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க, யாராவது போனாங்களா உள்ளே என்னென்னு கேட்டதுக்கப்புறம், இல்லை சார் கதவு தாள் போட்டிருக்க உள்ள அவருக்கு ஏதோ கஷ்டம் போல் இருக்குது, சூசைடு பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. ஒரு ஜன்னல் வழியாக அப்படி ஹேங் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி, வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னா. என்னடா வந்த உடனேயுமே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற, இந்த பக்கமே ரூட் இல்லை உடனே கொலைங்கிற. இல்லைடா வந்தோன்னே கீழே பார்த்தேன் நான், என்னென்னா அந்த ஸ்டூலு கமுந்து கிடக்குது, அதில் தான் ஏறி சூசைட் பண்ணிப்பேன். ஸ்டூலு 2 அடி தான் இருக்குது, ஆனால் அந்த கவுந்து தொங்குற காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயா போக முடியும்? 3 அடி ஸ்டூல்லேருந்து தட்டி விட்டு விழுந்தால் தான் 2.5 அடியில் வர முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்குது, 2.5 அடி மேலே இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன, எங்கேயோ போட்டு ஏதோ பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த க்ரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 11 படம் அந்த மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு படம் உண்மையிலேயே பார்க்கணுன்ட்டு. அப்புறம் யாருக்கிட்ட இருந்து வந்தவர் லோகேஷ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டைரக்டர்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் 16ஆம் தேதி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டெம்ப்டாக இருக்கும்போது பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.